நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. ஆணையிடுங்கள் அண்ணா. நீ சென்று அவளை இங்கு வரச் சொல். நீ சொல்லியும் வர மறுத்தால் அவள் கூந்தலை பிடித்து இங்கு இழுத்து வா. அடம் பிடிக்கும் அடிமைகளை நீ இழுத்து வருவாயே, அதை போல் திரௌபதியை தூசியாக நினைத்து இந்த அவைக்கு இழுத்து வா. நீ இழுத்து வா. செல். சொன்னதை செய்வேன், பாருங்கள். வேண்டாம் துச்சாசனா. பாஞ்சாலி திரௌபதியை சபைக்கு இழுத்து வருவேன். கூந்தலை பிடித்தே இழுக்கின்றானே கௌரவர் கூட்டத்து கொடியவன் இவனே. வேந்தரின் மனைவி விடுகின்ற கண்ணீர் வேதனை தீயா மாறிடும் நாளை. சான்றோரெல்லாம் ஊமைகளா, சகுனி மருகனை கண்டு அஞ்சும் பேடிகளா, பெண்ணுக்கு ஏனோ அநியாயம் அதை பார்க்கும் வாய் திறவாத பெரியோர் கூட்டம், அறம் என்ற போர்வைக்குள் பதுங்கிய கூட்டம், சகுனியின் பகடைக்கு அதுதானே ஊட்டம். கண்ணில்லா மன்னவன் அவனுக்கு நாட்டம், தன் மகன் வெற்றி ஒன்றே தேட்டம்.
அண்ணா, அடிமையை இழுத்து வந்து விட்டேன். பலே துச்சாசனா, பலே! பாராட்டுகிறேன். திரௌபதி, அடியே திரௌபதி, துச்சாசனா, ஆணையிடுங்கள் அண்ணா. எழுந்திரு. தம்பிக்கு ஆணையிட்டால் அப்படியே நடக்கிறேன். தங்கள் ஆணை என்ன? சொல்லுங்கள். வா திரௌபதி, வா. தயக்கமே, என் துணை மீது உட்கார். துரியோதனா, வா. நீ ஒரு பெண்மணியை அல்ல, பாண்டவர் கண்மணியை இகழ்ந்தாய். இந்த பீமன் இன்று சபையில் சபதம் செய்கிறேன். எந்த தொடை மீது என் தேவியை வந்து உட்காரச் சொன்னானோ, என் இறைவன் மீது ஆணை, போர்க்களம் காணப் போகிறது. அந்த தொடையை நான் பிளந்து ரத்தம் குடிப்பதை. அடே துச்சாசனா, பீமனின் இன்னொரு சபதத்தையும் கேட்டுக்கொள். எந்த கையால் என் தேவியின் கூந்தலை பற்றி இழுத்து வந்தாயோ, அதற்கு பழிக்கு பழி உன் உடலை இரண்டாக பிளந்திடுவேன். அதில் பொங்கி வரும் ரத்தத்தை திரௌபதியின் கூந்தலில் பூசுவேன். திரௌபதியின் கூந்தலில் பூசுவேன். திரௌபதியின் கூந்தலில் பூசுவேன். திரௌபதியின் கூந்தலில் பூசுவேன். அடக்கு நாவை, அடக்கு. நீ யார்? அடிமை. அதை மறந்து உறக்க பேசுவது உனக்கு அழகல்ல. கத்தாதே, மரக்கட்டை போல் இரு. உட்கார். யாரிடம் பேசுகிறாய்? யாரை பார்த்து சபதமிடுகிறாய்? எந்த முகத்தோடு உனக்கு இவள் மனைவி என்கிறாய்? இவள் பத்தினி அல்ல, ஐவரை மணந்த உத்தமி. மணந்தது 5, இன்று 6 ஆனால் அது உங்கள் ஐவருக்கும் பொறுக்காதா? ஐயோ, புடவை நழுவி போகிறதா? அதை சரி செய்து கொள்கிறாள். பாருங்கள், நாணம் உள்ள பத்தினி பெண்ணா இவள். இத்தனையும் பொறுத்துக் கொண்டு இங்கே நின்று கொண்டிருக்கிறாளே, இவளெல்லாம் பெண்ணா? கர்ணா, திரௌபதி, காலம் எனக்கு உன்னை அடிமையாக்கி விட்டது. இனிமேல் உனக்கு தாதி பெண்கள் யாரும் கிடையாது. அதனால் உனக்கு கௌரவம் இல்லை. உரிமை பொருளான அடிமை உன்னை அடைந்த என் இளவரசர் ஆணையிடும் போது நீ அதை மீற துணியலாமோ? அழகு தெரிய ஆடை அணிமணிகளை களைதல் தாதிகளின் கடமையடி. கர்ணா, இளவரசே, அனுபவம் இல்லை அவளுக்கு. அனுபவத்திற்கு வழி செய்யுங்கள். வழிதானே, அவ்வாறே செய்கிறேன். துச்சாசனா, திரௌபதியின் நாடியை அவிழ்த்து விடு. சேலையை எடுத்து விடு. எடுத்து விடு. எடுத்து விடு.
பிதாமகரே, பிதாமகரே, பாருங்கள் பிதாமகரே, பிதாமகரே, பிதாமகரே. பிதாமகரே, பிதாமகரே, தாம் இந்த அவையில் அமர்ந்து அமைதியாக இருந்தால் அந்த விலங்குகள் என்னை வேட்டையாடாதா? அதை நீங்கள் தடுக்க முடியாதா? தட்டி கேட்டு தலையில் அடிக்க தகுதி பெற்ற முதியவரே, இந்த அபலை அவை பெரியவர்களின் முன்னே சொல்ல கூசும் அளவுக்கு சிறுமைப்படுத்தப்படுகிறேனே பிதாமகரே. முறையா? இது நீதியா? சிறிய தந்தையே, தாம் நியாயத்துக்காக போராடுவீர்களே, ஏன் அச்சமா உங்களுக்கு? இந்த அரக்கர்களை கண்டு எனக்கு இந்த அவல நிலை மாபெரும் சபையிலே உங்களுக்கு உடன்பாடா? வாயடைத்து போனதா? பேசுங்கள். தாம் ஒரு குலகுரு, தர்மத்தை காப்பது உங்கள் கடமை அல்லவா? அநியாய கும்பலுக்கு தாமும் துணை போவதா? நியாயம் ஆட்சியாளருக்கு விலை போனதா? நீதிகளை எடுத்து சொல்லி நிறுத்த முடியாதா? நியாயமும் தர்மமும் ஏட்டளவில் தானா? அரசரின் பிள்ளை என்றால் எதுவும் செய்யலாமா? நான் ஒருத்தி இங்கே கதறுகிறதை பார்த்து யாரும் தடுக்கவில்லையே இப்போது. சொல்லுங்கள். தாம் வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர். நியாயம் அழிவதை பார்த்தும் அதை தடுக்கும் எண்ணமே இல்லையா ஆச்சாரியரே? ஊமையை போல் தாமும் அந்த கோமகன்களுக்கு குடைபிடிக்கிறீர்களா? இந்த மன்றமே இவர்களால் கரைப்பட்டு களங்கம் அடையலாமா? பெண்ணுறுத்தியின் ஆடையை அவிழ்த்து பார்க்க துடிக்கின்றார்கள். பேசாமல் இருக்கிறீர்களே ஆச்சாரியரே, பேசுங்கள் ஆச்சாரியரே. தாமும் அச்சத்திற்கு ஆளானீர்களா? இந்த மண்டபத்தில் அமரும் தகுதி பெற்றவரெல்லாம் மிக பெரும் மகான்கள், ஆம், மாமேதைகள். ஆனால் இன்று இங்கே நடப்பதென்ன? பெண்ணுக்கு அநீதி அறம் உணர்ந்த பெரியவர் முன்னே நடக்கிறது. தாம் அதை காண இயலாது. இதை காண கண்ணிருந்தால் தாம் கல்லா இருக்க முடியாது. இந்த இழிவுகளை தாம் காண கண்ணில்லை. மன்னருக்கு செவியும் குருடா. இதுவரை தாம் எதையும் கேட்காதிருந்தால் இப்போது கேளுங்கள். தீங்கு தடுப்பார் இங்கில்லை அரசே. தாம் காணாத காட்சிகளை இந்த அவையிலே அரங்கேற்றி விட்டார்கள். தாம் இருக்கும் இந்த மன்றத்தில், தாம் கூட்டிய அவையில் தாமதிக்கும் அறவோர் முன் தாம் பெற்ற மைந்தர்கள் தாம் இருக்கும் போது மன்னா, சேலை அவிழ்க்க ஆணையிடுகிறானே ஒருவன், இதை தாங்களும் அனுமதிக்கிறீர்களா? பெண் என்று சொன்னால் பேயும் இறங்குமே. இந்த அநீதி அடுக்குமா அரசே? இந்த நாடு ஒரு பெண்ணை
மாதாவென்றும் தேவி என்றும் சொல்லி பெருமை கொள்கின்ற நாடு. அந்த பெருமையை குப்பையிலே தூக்கி எறிகிறார்கள் உங்கள் பிள்ளைகள், இதயமற்றவர்கள். வீரமும் ஈரமும் உள்ளவர் சபையில் தரம் தாழ்ந்து நிற்கிறேன் நான். பெட்டை புலம்பல் இங்குள்ள பெரியோர் காதில் எட்டவில்லை, நியாயம் கிட்டவில்லை. கேட்பார் ஒருவரும் இல்லை அரசே, தடுப்பார் ஒருவரும் இல்லை. திரேதாயுகத்தில் ராவணன் சீதா தேவியை கடத்தும் போது கொடுமையின் எல்லைக்கே போனான். அவளை சீதா மாதா லக்ஷ்மணன் கோட்டை மீறி நடந்து மோசம் போனாள். பாவி பாவி இந்த பீடை துச்சாசனன் நெறிமுறை என்ற லக்ஷ்மணன் கோட்டை தாண்டி என் கூந்தலை பற்றி பிடித்து இழுத்து திரேதாயுகத்தில் ராவணன் சீதா தேவியை கடத்தும் போது கொடுமையின் எல்லைக்கே போனான். அவளை சீதா மாதா லக்ஷ்மணன் கோட்டை மீறி நடந்து மோசம் போனாள். பாவி பாவி இந்த பீடை துச்சாசனன் நெறிமுறை என்ற லக்ஷ்மணன் கோட்டை தாண்டி என் கூந்தலை பற்றி பிடித்து இழுத்து வெறி நாயை போல தெரு தெருவாக இழுத்து வந்து இங்கே நிறுத்தினான். கத்தாதே! கேவலம் நீ மிருகமா? இப்படி என்னிடம் நடக்கலாமா? அண்ணி உனக்கு அன்னை போல் அல்லவா? உறவுகள் மறந்ததா? ஒரு மகன் பெற்ற தாயை ஆடை அவிழ்த்து பார்க்க துணிந்தால் என் புலம்பல் உங்களுக்கு கேட்டதா? கேட்கவில்லை. உடம்பில் சூடு இருக்கிறதா? ஆண்மையும் வீரமும் அடங்கி போனதா? ஒருவர் கதையிலே இணையற்றவர், ஒருவர் வில்லிலே வீரர், வாய்மையே இன்னொருவர். அணைந்த நெருப்பாயிருக்கின்றீர்கள். என்னை மணந்து கொண்ட அந்த நாளில் ஐவரும் இணைந்து நின்று காப்போம் என்றீர்கள். ஆனால் என் முந்தானியை பிடித்த இவன் முறைகேடாக நடக்கும் போது பொங்கி எழாமல் பொறுமையாக இருக்கிறீர்கள். ஏன் இப்படி உங்கள் வாய் அடைத்து விட்டது? பாண்டவர் பாயும் புலியை போன்றவர் இந்த நரிகளை பார்த்து பதுங்குவது ஏன்? ஆள பிறந்தவர் அடிமையானது ஏன்? எல்லோரும் மௌனமா இருப்பது ஏன்? பிதாமகரை பேசுங்கள். குருதேவரே பேசுங்கள். அவையோரே, தாமெல்லாம் உயிரற்று விட்டீர்களா? பேசாத சிலைகளா? ஏன் தாமெல்லாம் சபையிலே பொம்மைகளா? நான் கேட்கிறேன், இந்த மாபெரும் சபையில் ஒரு ஆண் மகன், ஒரு நல்லவன், பெண்ணுக்கு நேரும் அவமானத்தை தட்டி கேட்க துணிந்தவர் யாரும் இல்லையா? ஆடையை அவிழ்த்து விட என்று ஆணையிட ஒருவன், அவனுக்கு அடங்கும் ஒரு சபை, பூமி தாய் பொறுப்பாளா? நீதிக்காக ஒரு குரல் கேட்காதா? இது அநீதி, அநியாயத்திலும் அநியாயம். பெண்ணொருத்தி நீதி கேட்கிறாள், பேசாமல் இருப்பதேன்? விகர்ணா! சபையே பேசாமல் இருக்க நீ மட்டும் முந்திக் கொண்டு உன் அண்ணனையே எதிர்க்கிறாயோ?
பேசுவது நெறிமறந்த பெரியோருக்கு நினைவுறுத்த. அவமானத்தை தடுக்கச் சொல்லி ஒரு பெண் புலம்புகிறாள். அறம் காக்கும் பெரியோர்கள் திறக்கவில்லை திருவாயை. உறக்க பேசாதீர்கள் அண்ணா, உறக்க பேசாதீர்கள். யாருக்கும் நியாயம் கேட்க உரிமையுண்டு. மூத்தவர் முடங்கி கிடந்தால் இளைய தலைமுறை துடித்து எழும். இதுவரை நான் பொறுத்திருந்தது எனக்கு முன்னே நீங்கள் பிறந்தவர் என்ற எண்ணம் எனக்குள் இருந்ததால். இந்த சபையை ஒரு சாக்கடையாக்க இரு பகடையை தேர்ந்தெடுத்த போது பெரியவர் சும்மா இருந்தார். மாண்புமிக்க தந்தையார், பிதாமகர், குருதேவர், குலகுரு கிருபாச்சாரியார், நியாயம் தெரிந்த விதுரர், அத்தனை பேர் முன்னிலையிலும் திரௌபதி அழுது துடித்து நியாயம் கேட்கிறாள். இவர்களெல்லாம் அடங்கி கிடப்பதே யாரிடமோ மனசாட்சியை அடகு வைத்திருக்கிறார்கள். இளவரசே, உங்களைச் சுற்றி இருப்பவரெல்லாம் விலங்கு மனிதர்கள். என்னோடு பிறந்து விட்டாய் தம்பியாக. இதே பேச்சை இன்னொருவன் சொன்னால் துடிக்கும் என் கை. எடுக்கும் வாளை தரம் தாழ்த்தி பேசிய அவன் நாவை துண்டிக்க. கௌரவர் 101 ஒரு கோமாளியா? இல்லை, என் கௌரவத்தை காக்கும் இவர்கள் எல்லாம் ஏமாளியா? சின்னவனே, ஒரு பெட்டை புலம்பல் கேட்டு கொட்டும் தேளாக மாறிய நீ போய்விடு. மூத்தவன் சொல்கிறேன், போய்விடு. உங்களைப் போல் நான் வெட்கம் கெட்டவன் அல்ல. மாதாவை போன்ற ஒரு பெண்ணின் ஆடையை அவிழ்க்கும் போது சாட்சியாக இருக்க. உங்களின் தம்பி சபையை விட்டு செல்கிறேன். நான் போகும் முன் ஒரு வார்த்தை. மாமன்னர் மதிகட்டு போய்விட்டாலும் நியாயங்கள் என்றும் தரிகட்டு போய்விடாது. நாடு மதிக்கும் சபையிலே கேடு விளைவிக்கும் மாபாதக செயலுக்கு வித்தூன்றுகிறார்கள். தந்தையாரே, இதன் விளைவுகள் கௌரவ குலத்தின் பேரழிவிலே போய் முடியும். துச்சாசனா, நீயும் யோசிக்கிறாயா? ஆணைப்படி அவளை ஆடை இல்லாமல் ஆக்கிவிடு. நெருங்காதே, நெருங்காதே. திரௌபதியை துகில் உரிகின்றானே, கௌரவர் கூட்டத்து கீழ்மகன் தானே. வீட்டுமனும் இதை பார்த்திருந்தாரே, வேதனையில் ஐவர் வீற்றிருந்தாரே. பாண்டவரின் உயிர் போன்றவள் இங்கே பரிதவித்தாள் மாபாவிகளாலே. மாபெரும் சபையில் மனிதர்கள் இல்லை, யாரிடம் கேட்டும் ஓர் பதிலில்லை. பிரபு உறக்கமா, இது அடங்குமா? பிரபு உறக்கமா, இது அடங்குமா? நான் படும் துயர் ஏனோ முறைதானோ, தர்மம் தானோ? யாரை நீதி கேட்பேனோ?
துவாரகாதீசா, என் பிரபு ஸ்ரீகிருஷ்ணா, நீ பாண்டவர் மானம் போகாமல் காத்தாய், என் மருமகளின் கௌரவத்தை காத்தாய். உன் பரிவுக்கும் கருணைக்கும் எப்படி இவள் நன்றி சொல்ல? அற்புதத்தின் அற்புதம் நீ, அன்புக்கு இலக்கணம் நீ. கௌரவர் சபையிலே தன் மானம் காக்க திரௌபதி முறையிட்டதை கேட்டு அவளுக்கு துணை இருந்து ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் ஸ்ரீ கிருஷ்ணன். அதைக் கண்டு சபையே வியப்பில் ஆழ்ந்தது. துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி போன்ற கொடியவர்களின் எண்ணம் சிறிது நேரம் செயல்படாமல் இருந்தது. ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணனின் அந்த அற்புத அருட்கொடைக்கு பிறகு அனைவரின் இருண்ட உள்ளங்களிலும் ஒளி பிறந்தது. ஒருவர் பின் ஒருவராக எழுந்தார்கள், நீதியை எடுத்துச் சொன்னார்கள், நேர்மைக்கு குரல் கொடுத்தார்கள், கொடுமையை தடுக்கச் சொன்னார்கள். பார்வையற்ற மன்னர் திருதராஷ்டிரருக்கும் மனச்சாட்சி உறுத்தியது. இந்த பிரச்சனையை முடித்து வைக்க அவர் எழுந்தார். இன்று இங்கு நடந்து முடிந்த நிகழ்வுகள் நடந்திருக்கவே கூடாது. பாண்டவர் பகடையாட்டத்தில் இழந்ததை, ஆட்சி மாட்சி செல்வங்களை திரும்பப் பெற நாம் ஆணையிடுகிறோம். மாமன்னர் திருதராஷ்டிரர் பாண்டவர்க்கும் திரௌபதிக்கும் அடிமை என்ற நிலையில் இருந்து விடுதலை அளித்து அவர்கள் ராஜ்யத்தை திரும்ப கொடுத்தார். துரியோதனன் இந்த ஏற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எழுந்தார். சூதாட்டம் என்ன பால் குடிக்கும் பிள்ளைகளின் விளையாட்டா? சூதாட்டம் ஆட வந்தால் ஒருவன் வெல்லுவான், ஒருவன் வீழுவான். தோற்றவன் தோற்றதற்கு உரிய விலையை கொடுத்துத்தான் தீர வேண்டும். துரியோதனன் பேச்சுக்கு பிறகு அவையிலே மீண்டும் ஒரு குழப்பம். ஒவ்வொருவரும் இந்த சூடான பிரச்சனைக்கு எதிர்ப்பும் இணக்கமும் தெரிவித்தார்கள். ஒருபுறம் பாண்டவரின் உரிமைக்காக குரல் எழுந்தது, இன்னொருபுறம் கௌரவரின் உரிமைக்காக கூச்சல் எழுந்தது. இறுதியில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. பாண்டவருக்கு 12 வருட வனவாசமும் 1 வருட அஜ்ஞாத வாசமும் என்று. அதிலும் இன்னொரு நிபந்தனை. அஜ்ஞாத வாசத்தின் போது பாண்டவர் வெளிப்பட நேர்ந்தால் மீண்டும் 12 வருட வனவாசமும் 1 வருடம் அஜ்ஞாத வாசமும் ஏற்க வேண்டும் என்று. பெரியப்பாவின் தீர்ப்புக்கு பாண்டவர்கள் தலைவணங்கி தங்கள் ராஜாங்க உடைகளை களைந்து வனவாசம் செல்ல ஆயத்தமானார்கள். தாமும் திரௌபதிக்கு அருள் புரிந்து காப்பாற்றினீர்கள். பாவியர் சூதாடிய சபையில் அவள் கதறி கதறி அழுத போது தாம் உடனே போகாமல் இருந்தது ஏன் பிரபு? தேவி, மனித நம்பிக்கை நல்ல மனிதர் உதவுவார் என்றிருக்கும் போது பகவான் அங்கு போவது அழகில்லையே. திரௌபதி நம்பிக்கை எல்லாம் தளர்ந்து போய் என் ஞாபகம் வந்து கூப்பிட்டாள். கூப்பிட்டவுடன் உதவி செய்ய அங்கு போனேன். பிரபு, பாவம் பாண்டவர்களுக்குத்தான் உதவி செய்ய யாரும் இல்லை இப்போது. தர்மம் அவர்களை காக்கும் தேவி. அணிமணி எல்லாம் போனது ஆடிய பகடையினால். அணிமணி எல்லாம் போனது ஆடிய பகடையினால். அண்டி பிழைக்கும் ஏழை போல் ஆனால் பாண்டவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். தம் வாழ்க்கையின் பெருமைகள் துறந்தார்கள். எது செய்தாலும் அன்னையிடம் அனுமதி பெறுவார்கள். எது செய்தாலும் அன்னையிடம் அனுமதி பெறுவார்கள். சூதில் செய்த சூழ்ச்சியால் தாயகம் இழந்தார்கள். கானகம் சென்றார்கள். பாண்டவர் கானகம் சென்றார்கள்.
எது வந்தாலும் ஐவரின் நிழலாய் இவள் இருப்பாள். எது வந்தாலும் ஐவரின் நிழலாய் இவள் இருப்பாள். துயரம் துயரம் திரௌபதி, வாழ்க்கையெல்லாம் துயரம். பகடை ஆட்டத்தினார் சகுனியின் பாதக சூழ்ச்சினார். விதியின் நாடகம் யார் அறிவார், அதில் விடுதலை யார் பெறுவார். விதியின் நாடகம் யார் அறிவார், அதில் விடுதலை யார் பெறுவார். சதுரங்க சேனையும் அரண்மனையும் தானியரும் இல்லை, தங்கவும் இடமில்லை, பாண்டவர் வாழவும் வழியில்லை. மன்னவா வணக்கம். என்ன விஷயம் தாதி? ராணி குந்தி தம்மை காண அனுமதி கேட்கிறார்கள். தடையில்லை. குந்தி அனுமதி கேட்க வேண்டுமா தாதி? என்று அவரை உள்ளே அழைத்து வா. ஆகட்டும் மகாராணி. காந்தாரி, குந்தி ஏதோ சொல்லத்தான் வருகிறாள். சொல்லட்டுமே. வணக்கம் மன்னவா. நலம் பெறுக. வணக்கம் மகாராணி. குந்தி, நேற்று வரை இல்லாத பழக்கம் ஏன்? இன்று முதல் முறையாக மன்னரையும் என்னையும் காண அனுமதி கேட்பதா நீ? நியாயமா இது? அக்காவை பார்க்க நீ அனுமதி கேட்டு இங்கு வருவது? மறக்கவில்லை நம் உறவுகளை. நீங்கள் மகாராணி அம்மா, அதை மறக்கவா முடியும்? குந்தி, உன்னுடைய சோகம் புரிகிறது. அன்று நடந்த சூதாட்டமும் அதனால் திரௌபதிக்கு ஏற்பட்ட அவமானம். போதும் மன்னவா. அந்த அவலங்களை வர்ணித்து புண்பட்ட என் உள்ளத்துக்கு ஆறுதல் தருவதாக நினைக்க வைத்து ஏமாற்றாதீர்கள். சுட்டவடு மாறிவிடும், நெஞ்சில் பட்டவடு மாறவே மாறாது. குந்தி, நானும் ஒரு தாய். உன்னை போல் ஒரு பெண்ணானதால் நீ படும் பாடுகள் எல்லாம் எனக்கும் தெரியும். முள்ளாக குத்தும் நினைவுகள், அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நீ வாழ்வதே ஒரு அதிசயம். அடுத்தடுத்து துயரங்கள், அதனால் வரும் சோகங்கள், நேர்மைக்கு நேர்ந்த அவமானங்கள், நம்பினோர் கைவிடப்பட்ட கதைகள். பூமியில் யாரும் பெண்ணாக பிறக்காமல் இருப்பதே நல்லது. இந்த 13 வருஷம் என் பிள்ளைகளும் மருமகளும் நிற்க நேளில்லாமல் வனவாசம் போனார்கள்.
வனவாசமும் அஞ்ஞாதவாசமும் முடிக்க வேண்டியவர்கள். இத்தனை வருஷங்கள் வரை எப்படி கண்ணீருடன் இந்த பாவி உயிர் வாழ்வேன்? இதுவும் ஒரு வாழ்வா? என் மன்னர் பாண்டவுடன் அன்றே இருந்திருக்கலாம் அல்லவா? குந்தி, பொறுத்துக்குள் குந்தி. சொல்ல முடியாத உன்னுடைய வேதனைகள் சுகப்பட பிறக்கவில்லை அம்மா. நீ உதட்டிலிருந்து பேசவில்லை அம்மா. நான் மன்னியுங்கள் மகாராணி. முடிந்த கதையை பேசவோ உங்களை புண்படுத்தவோ வரவில்லை. அப்படி என்னை நினைக்காதீர்கள். பார்க்க வந்தது இப்போது அதற்கல்ல, இந்த மாளிகையை விட்டு போகிறேன் என்று சொல்லத்தான். இந்த மாளிகையை விட்டா போக வேண்டும்? எங்கு போக? பாண்டவர்கள் வனவாசம் போன பிறகு உன்னை பாதுகாக்க வேண்டியது எங்கள் பொறுப்பானது. எப்போதும் போல இந்த மாளிகையிலேயே நீ தடையின்றி இருக்கலாம். இந்த மாளிகையில் ஒரு மகாராணியைப் போல் நீ இருந்து வரலாம். மகாராணியாக இங்கு வாழவா? மன்னவா, நான் பெற்ற பிள்ளைகள் வனவாசம் போயிருக்கும் போது உங்கள் மாளிகை வாழ்வென்ன? சொர்க்கமும் கூட எனக்கு நரகம்தான். எனது மைந்தர்கள் ஒரு மகனுக்குரிய கடமைப்படி நடக்கிறார்கள். தனது தந்தையாரைப் போல் உங்களையும் மதித்து நடக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை பெற்றவள் என்ற நிலையில் என் மனம் எப்படியெல்லாம் கஷ்டப்படும், அதை நான் யாரிடம் போய் சொல்ல? குந்தி, பாண்டவர்கள் வனவாசம் போன துயரம் இந்த ராஜ மாளிகையின் சோபையிலும் நிழலாக பதிந்திருக்கிறது. என் வேதனையை வாய்விட்டு சொல்ல முடியாத நிலைமை எனக்கு. எப்படி சொன்னாலும் புரியாது, வெளிவேஷமாகத்தான் தெரியும். உண்மையில் நான் முன்னிலையில் இருந்தால் சூது நடந்த மாளிகையை பார்த்தாலே பொறுக்காது. என் மருமகள் ஒருத்திக்கு அந்த நிலை வந்திருந்தால்? குந்தி, நானும் உன் போல் ஒரு பெண்தான். துன்பங்களை தாங்குகிற தாய்தான். பெண்படும் பாடுகள் புதிதல்ல. குந்தி, எப்படியோ இந்த ராஜ மாளிகையை விட்டு செல்வதாக நீயே எடுத்துக்கொண்டாய் ஒரு முடிவு. போவதானால் எங்கு போவாய்? மன்னவா, ஒருத்தி புகுந்த வீடு வந்த பிறகு எங்கு போவாள்? இந்த நிலைமையில் சின்ன மைத்துனர் வீட்டுக்கு போகிறேன். என்ன, எனது மகாமந்திரி விதுரர் வீட்டுக்கு செல்கிறாயா? ஆம் மன்னா, தமது தம்பியின் வீட்டுக்கு. ஆணை தாருங்கள் மன்னா. அனுமதியுங்கள் மகாராணி. குந்தி, உன்னுடைய பொறுமை பெருமைக்குரியது. நான் ஒரு குந்தியாய் பிறந்திருந்தால் என்றும் தர்மம் தவறாமல் நடக்கின்ற பிள்ளைகள் 5 பெற்றெடுத்த மாதா என்ற பெருமையில் தலை நிமிர்வேன். பெருமையில் தலை நிமிர்வேன். மகாராணி, அவர்களும் உங்கள் மைந்தர்கள். அவர்கள் இப்போதும் உங்களை பெற்றோர்களாகத்தான் மதிக்கிறார்கள். அந்த எண்ணத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். கிருஷ்ணா